Hi, welcome you to Learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி பாருங்க. The various places where we have visited so far are in control of our Indian Army and they keep on watching our traveling. ஒரு லாங் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை சின்ன சின்ன வாக்கியங்களாக நம்ம மாற்ற போகிறோம். The various places. There are various places அப்படின்னு மாற்றியாச்சு. அதாவது நிறைய இடங்கள் இருக்கின்றன. We have visited those places. அந்த இடங்களை நாம் விசிட் செய்தோம். அதாவது அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போனோம். The places are in control of our Indian Army. நம்ம பார்த்த அந்த இடங்கள் இந்தியன் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கிறது. They keep on watching our traveling. அவங்க நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோமோ அதை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபை இல்லை ஒரு பெரிய லாங் சென்டென்ஸை சின்ன சின்ன வாக்கியங்களாக பிரிக்கிறது. இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். தி ப்ராடக்ட் விச் தே செல் இஸ் நாட் அன் ஒரிஜினல் ஒன் பட் தி குவாலிட்டி ரிமைன்ஸ் சேம் ஆஸ் ஒரிஜினல். அந்த பொருள் அவங்க விற்றுக்கிட்டு இருக்கிற அந்த பொருள் ஒரிஜினல் கிடையாது, ஆனால் குவாலிட்டி ஒரிஜினல் மாதிரியே இருக்கிறது. இதான் அந்த வாக்கியம். இதை நீங்கள் சின்ன சின்ன வாக்கியங்களாக மாற்றணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபை 3 சென்டென்சஸாக பிரிங்க. தே செல் த ப்ராடக்ட். அவர்கள் ஒரு பொருளை விற்கிறார்கள். த ப்ராடக்ட் இஸ் நாட் அன் ஒரிஜினல் ஒன். அந்த பொருள் ஒரிஜினல் இல்லை. த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ரிமைன்ஸ் சேம் ஆஸ் ஒரிஜினல். ஆனால் அந்த குவாலிட்டி, அந்த தரம் ஒரிஜினலுடைய தரம் மாதிரியே இருக்கிறது. நவ் ரீட் திஸ் பேசேஜ். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 4 சென்டென்சஸாக இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். தீஸ் ஆர் த புக்ஸ். த அப்படிங்கிறதுக்கு பதிலாக தே அப்படின்னு டைப்பிங் எரர் வந்துருச்சு. அதை திருத்தி வாசிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தீஸ் ஆர் த புக்ஸ், இவைகள் தான் அந்த புத்தகங்கள். யூ ஹாவ் பர்ச்சேஸ்டு தீஸ் புக்ஸ், நீ இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கின. தே ஆர் நாட் அவைலபிள் இன் தி மார்க்கெட் டுடே, மார்க்கெட்டில் இந்த புக்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இல்லை, கிடைக்கல. ஐ கம் டு நோ த அன்அவைலபிலிட்டி ஆஃப் தீஸ் புக்ஸ், இந்த புக்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. இந்த 4 வாக்கியங்களை ஒரே சென்டென்ஸில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். எந்த கன்ஜங்ஷன் யூஸ் ஆகிருக்கு, அது எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். ஏன்னா மேலே இருக்கிற வாக்கியம் ஒரு முழு வாக்கியம் இப்படி தான் நம்மளுடைய ஸ்பீக்கிங் இருக்கும். அதாவது இங்கிலீஷில் பேசுகிறப்ப இந்த மாதிரி தான் கன்ஜங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசுவோம். எழுதுகிறப்ப இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு. Now try this passage. A student who studies hard will achieve his aim which he plans to catch. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை 4 சென்டென்சஸாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். There is a student. ஒரு மாணவர் இருக்கிறார். He studies hard. அவர் கஷ்டப்பட்டு படிக்கிறார். He will achieve his aim. அவர் அவருடைய எய்மை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவார். He will achieve. He plans to catch his aim. அவர் அந்த எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போவே பிளான் பண்ணிட்டாரு. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் சென்டென்ஸை 3 சென்டென்சஸாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். The questions you have marked as important are asked in the previous exam of this course. இந்த கோர்ஸில் ப்ரீவியஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் நீங்கள் முக்கியம்னு மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருந்தாங்க. These are the questions you have marked them important. The questions are asked in the previous exams of this course. Another paragraph. Again, pause the video and try to split this long sentence into single sentences. All of us are unique. Unique அப்படின்னா என்ன அர்த்தம்? தனித்துவம். நம்ம எல்லாருமே தனித்துவமாக இருக்கிறோம். Our hobbies and interests are different. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹாபீஸ் இருக்குது. This is the reason. இதுதான் காரணம். It can take some time to develop your hobby so that
You may be able to tell that you are skilled. ஸ்ப்ளிட் பண்ணுங்க இந்த சென்டென்சஸை. It can take some time. You develop your hobby. நீ ஹாபியை டெவலப் பண்ணு, அது சில நேரம் எடுத்துக்கிறோம். You may be able to tell. உன்னால் அதை சொல்ல முடியும். You are skilled. நீ அதை ஹாபியை டெவலப் பண்ணிட்டீன்னா யூ ஆர் ஸ்கில்டு, நீ திறமை மிகுந்தவன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுற கொஸ்டின். இப்போ இந்த ஒரு பேசேஜை ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியான பேசேஜ் தான், ஈஸியாக புரியும். இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும், 4 சென்டென்சஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் டாபிக்ஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.